அன்பான வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். மூலிகை மருத்துவத்தில் இன்றைக்கி காய்ச்சலுக்கான இப்போ வெப்ப காலத்தில் வர்ற காய்ச்சலுக்கான மருத்துவத்தை பற்றி நாம் பேச போகிறோம். இப்போ முதல்ல என் கூட பேச போகிறது என்னுடைய இளைய மருமகள். இவங்களுக்கும் மருத்துவத்தில் அதிக ஈடுபாடு இருக்குது. இவங்க காய்ச்சலுக்கான மருந்தை பற்றி இப்போ பேசுவாங்க. காய்ச்சல் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாத்துக்குமே வரும். சின்னவங்க பெரியவங்கன்ட்டு அதுக்கு கிடையாது. எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சாதாரண நோய் தான் காய்ச்சல் சொல்லுவாங்க. இப்போ எல்லாரோட நோயோட முதன்மையான என்ன வரும் பார்த்தா காய்ச்சல் தான் வரும். காய்ச்சலுக்கு அப்புறமா தான் சிறிய நோயாக வரும். ஒரு நோய் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு காய்ச்சல் அதுக்கப்புறமா தான் அந்த நோயோட பெரும்பான்மையை நமக்கு காட்டும். காய்ச்சல் எதனால் வருது, அது ஏன் வருதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு உடல் அலைச்சல். ரொம்ப நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும். அந்த அசதியினால் கூட காய்ச்சல் வரலாம். சில பேர் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு சம்பாதிக்கனால உடம்பு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டாங்க. ஓய்வுன்றதை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க சுத்தமாக. ஒரு சராசரி மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி யாருமே இங்கே தூங்குறது இல்லை. அதனால கூட உடல் அசதிப்பட்டு ரொம்ப ஓய்வு இல்லாமல் இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு காய்ச்சல் வரலாம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ஏன் காய்ச்சல் வருதுன்னா, பசங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப விளையாடுவாங்க. மணலில் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடுறது, அவங்க உடம்பு ரொம்ப அசதியாயிடு. அதனால அவங்களுக்கு காய்ச்சல் வரலாம். இன்னொன்று பருவகால மாற்றம். இப்போ வெயில் காலம், இதுலேயே அதிகமாக காய்ச்சல் வருது. குளிர்காலமும் காய்ச்சல் வருது. பருவகாலம் சேஞ்ச் ஆக அவங்களுக்கு காய்ச்சல் அதிகமாகும் உடம்புல. காய்ச்சல்ன்றது ஒரு நீண்ட கால நோயாகவும் இருக்கலாம், குறிப்பிட்ட காலமாகவும் இருக்கலாம். அதை நம்ம மருத்துவ முறை மூலமா சரி பண்ணணும். இவங்களுக்கு காய்ச்சல் வரும், இவங்களுக்கு காய்ச்சல் வரும்னு சொல்ல முடியாது. காய்ச்சல்ன்றது எல்லாருக்கூடையும் வரக்கூடிய ஒரு நோய். அதே மாதிரி சிறுநீரகம் சரியாக கழிக்காமல் இருந்தாலுமே காய்ச்சல் வரும். சிறுநீரகத்தை அடக்கி வச்சுட்டு இருக்கிறது. இப்போது ஒரு வெளியே போனோம் அப்படின்னா சில பேர் போக மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு காய்ச்சல் வரலாம். காய்ச்சல் வரதுனால மலச்சிக்கல் ஏற்படும். அவங்களால சரியாக பேச முடியாது, சரியாக தூங்க முடியாது. தூக்கமின்மையினால் காய்ச்சல் வரும். பசியின்மையினால் காய்ச்சல் வரும். நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது. என்னென்னா அவங்க நம்ம அன்றாட வாழ்வில் என்னென்ன நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே வரமோ, தவிர்த்துட்டே வரமோ, அதனால் கூட அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படலாம். காய்ச்சலுக்கான மருத்துவத்தை இப்போ பாட்டி சொல்லுவாங்க. தண்ணீர் வெப்ப காலம் அப்படின்றதுனால தண்ணீர் அதிகம். வேறு இடங்களுக்கு போவாங்க. திருவிழா காலங்களில் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி போயிட்டு நம்ம தண்ணீர் குடிக்கிறப்போ தண்ணீர் சேராமல் காய்ச்சல் வரும். ஜில்லுன்ற தண்ணி குடிச்சிட்டு அவங்க ஐஸ்கிரீமு, ஐஸில் வச்ச அந்த குடிநீர் இதெல்லாம் குடிக்கிறப்போ சர்பத்து கண்ட இடங்களில் குடிப்பாங்க. அப்படி குடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு தொண்டை கரகரப்பு இருக்கும், சளி இருக்கும். சளினால் காய்ச்சல் அந்த மாதிரி வரும். இப்போ வெப்ப காலத்தில் வர்ற காய்ச்சலை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் பார்க்கலாம். வெற்றிலை தொண்டை கரகரப்பு, சளி, கசடுகளை வெளிக்கொண்டு வர்றது. அதே நேரத்தில் சில பேர் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சூட்டுனாலையும் தொண்டை கரகரப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதிக குளிர்ச்சி ஆயிடுச்சுனாலும் தொண்டை கரகரப்பு, வலி இருந்துக்கிட்டு இருக்கும். அதை சரி பண்ணக்கூடியது, தொண்டை வலியை சரி பண்ணக்கூடியது, சளி கட்டு அந்த மாதிரி இருந்ததுனாலும் வெளித்தள்ளக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது இந்த வெற்றிலை. ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறலாம். அது கூட இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்கிறது, புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறது, இரத்தத்தை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் 2 கூட எடுத்துக்கிறணும். கூட்டு மருந்தாக எடுக்கிறப்ப ரத்தத்தை சூடு இல்லாமல் ஒரே சீதோஷ்ண நிலையாக கொண்டு வர்றதுக்கு இந்த சின்ன வெங்காயம் உதவி செய்யும். தண்ணி மாறி குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதனால் காய்ச்சல் இருந்திருக்கலாம். 9 மிளகு எடுத்துக்கிறணும். இந்த மிளகு காய்ச்சலை சரி பண்ணக்கூடியது. தொண்டை நல்லா கரகரப்பை எடுக்கும், சளியை வெளியேற்றும். அதே நேரத்தில் சூட்டை தணிக்கும். இப்போ இது கூட புங்கன் இலை. தொண்டையில் சில பேர் வாமிட் எடுத்து புண்ணாக இருக்கும். தொண்டை கரகரப்பு எப்படிப்பட்ட புண்ணாக இருந்தாலும் வாந்தி எடுத்துட்டாங்கன்னா வயிற்றுக்குள்ளேயும் புண்ணாயிரும், தொண்டையிலையும் புண்ணு இருக்கும். ஒரு இலை சிறுசாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாக்கா இதில் பாதி எடுத்துக்கிறலாம். நான் பெருசாக இருக்கிறதுனால இதில் பாதி இலை எடுத்துக்கிறேன். புங்கன் இலை பச்சை வகை மருந்தாக சாப்பிட்றதுனால நம்ம அளவு முறைகளை தகுந்தாற் போல எடுத்துக்கிறலாம். கொஞ்சமாகவே எடுத்துக்கிட்டோம். இப்போது இதையும் கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு வெற்றிலை, 9 மிளகு, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புங்கன் இலை. இதை எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரைச்சி விழுதாக கொஞ்சம் நிறையவே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெற்றிலையில் வச்சு இந்த அளவுக்கு வச்சு அப்படியே மடித்து மென்று சாப்பிட்றணும்.
இப்படி வச்சு மென்று சாப்பிட்டுட்டிங்கனாக்கா தண்ணி சேராமல் பல இடங்களுக்கு போய் நீங்கள் குடித்து இப்போ வெப்ப காலத்தில் வர்ற காய்ச்சல் உடனே சரியாகிறதுக்கு 2 முறை நீங்கள் சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக கஞ்சி சாதம் சாப்பிட்டிங்கனாக்கா காய்ச்சல் வந்து சரியாகும். காய்ச்சல் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.